சரி, இன்னைக்கு பக்கத்து வீட்டு அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். சரி வாங்க பார்க்கலாம். என்ன குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு வந்தால் இவங்க என்னவோ செடி நடுறதுக்கான இதை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு சமைக்கலை போலாக்கே. பக்கத்து வீட்டு மேடம் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சமைக்கலையா எதுவும் வீட்டில்? சமைக்கிறேங்க, அதான் பார்த்து தெரியல. இதுதான் சமைக்க இன்னைக்கு சாப்பாடு இதுதாங்க. என்னது இது சாப்பாடா? ஆமாங்க, கீரைங்க. இன்னைக்கு கீரை பண்ண போறேன். முளைக்கீரை இது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதுதான் செஞ்சு ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆஞ்சிட்டேன்னா இன்னும் 10 நிமிஷத்துல இது டப்புக்குன்னு ஆயிருங்க. முளைக்கீரையா? ஆமாங்க. இது இலைய வச்சு என்னங்க பண்ண போறீங்க? அட என்னங்க இலைன்னு சும்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க. இது முளைக்கீரை எவ்வளவு உடம்புக்கு தெரியுமா நல்லதுன்னு. இது இது முளைச்சு வர்றதுனால இது பேர் முளைக்கீரை, சரிங்களா? இந்த முளைக்கீரையோட நன்மை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த கடையில வாங்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க இந்த கீரை கட்டு வாங்கினா போதும்னு நீங்க விட்டுருவீங்க. ஆனா இந்த கீரையில இருக்கிற சத்து மாதிரி வேற உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த கீரையை எடுத்து ஆஞ்சு நீங்க பருப்பு கடைஞ்சு போட்டு பாருங்க. அப்புறம் குழந்தைங்க நல்லா கேட்டு கேட்டு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கண்ணுக்கு நல்லது. பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே இந்த கீரை பண்ணி கொடுத்தா டைஜஷன் ப்ராப்ளம் நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம்க்கு நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ உடம்புக்கு விட்டமின் சத்துஸ்லாம் இந்த கீரையிலேருந்து தான் ஒவ்வொருத்துக்கும் போகும். அதனால தாங்க கீரை எப்போதுமே தினமும் ஒரு கீரை சாப்பிட்ணுன்னே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் டாக்டரே போய் கேட்டிங்கனாலே டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டரே இப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்கள் என்னன்னா அசால்ட்டாக ஏதோ இலை தலைன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க. இந்த முளைக்கீரையோட அருமை பெருமை தெரியாமல் இப்படி பேசிவிட்டீங்களே. போங்க பக்கத்திடமாங்க. இல்லை பக்கத்து வீட்டு மேடம், நான் என்னவோ இலைய வச்சிருக்கீங்க, செடி நட போறீங்க இதெல்லாம் வந்தேன் பார்த்தா. இப்ப நீங்க இதுல 2 பர்பஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கீரையே வாங்கியிருக்கீங்க, ஆயும் போது நல்லா இதை கிள்ளி ஆயணுங்க. கிள்ளி ஆஞ்சிங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. இதை தூக்கி உங்க வீட்டுல சின்ன சின்ன பாட்டு இருந்ததுனாலும் சரி, ஏதாவது பக்கத்துல இடம் இருந்தா அதை அப்படி இப்படி நட்டு வச்சிங்கன்னா கூட நல்லா முளைச்சு வரும். அதையே அடுத்த தடவை நீங்க கீரையை வாங்காம வீட்டிலேயே கூட நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க ஆமா, நெக்ஸ்ட் டைம் முளைச்சு வரட்டும், நான் நம்ம கிட்ட எடுத்துட்டு கொடுக்குறேன். நீங்க எனக்கு சமைச்சுதாங்க. என்னங்க நீங்களே இதை பார்த்துட்டு நீங்களே செய்வீங்க பாருங்க. அவ்வளோ ஈஸியா மேடம்? ஆமா, ரொம்ப ஈஸி. இருக்கிறதுல கீரை செய்யறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துல நீங்க எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் செய்வேன். சொல்லிட்டா போச்சு, வாங்க பார்க்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு சொல்கிறேன். இதை முதல்ல கீரையை நல்லா இப்படி ஆஞ்சுக்கோங்க. ஒரு கீரையை எடுத்து அதோட இதை ஆஞ்சிட்டு நீங்கள் பண்ணுங்க. இதில் எப்படி கீரை கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நல்ல பூச்சி இல்லாத கீரை நல்ல கீரைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. பூச்சி மருந்து அடிச்சிருந்தாதான் அது பார்த்தீங்கன்னா எந்த பூச்சியும் இல்லாத மாதிரி தெரியும். ஒரு நல்ல கீரையா இருந்துச்சுன்னா பூச்சிலாம் வந்திருக்குங்க. பூச்சி சாப்பிட்டாலே அது எந்த பூச்சி மருந்தும் அடிக்காம கெமிக்கல் இல்லாத கீரைன்னு அர்த்தம். எப்போதுமே அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம கீரை ஆயும்போது இப்போ இந்த இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. நல்ல இலையை மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்குன்னுக்காக நான் உங்களுக்கு பூச்சியை சாப்பிட சொல்லலை. எப்போதுமே நம்ம கீரை நல்ல கீரையை மட்டும் வச்சு சாப்பிடுங்க. நல்லா வாழணும்னா, பூச்சி மருந்துகள் இல்லாமல் சாப்பிடணுன்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல கீரை பார்த்துக்கோங்க. பூச்சி இருந்தாலும் அது நல்ல கீரை, மருந்து தெளிக்காத கீரைன்னு அர்த்தம். நம்ம கீரைக்காரர் தான் வாசல்ல வந்தார், அவர்கிட்ட தான் நம்ம வாங்கினேன்.
நீங்கள் காலையில் எந்திரிக்கலையா? லேட்டாகி போச்சா? இல்லை மேடம், இப்போ தான் வந்தேன். குழந்தைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அப்படியே பேக் பண்ணி அமுச்சு விட்டுலான்னு பார்த்தேன். இது வேற இப்போ தான் ஆயிரங்க. நீங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே குழந்தைக்கு ஸ்கூலே முடிஞ்சிருமா? எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த அவ்வளோதான் ஆஞ்சிச்சு. விறுவிறுன்னு ஆஞ்சிட்டா போச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாமா மேடம்? 10 நிமிஷத்தில் ஆயிருங்க பாருங்க. அப்படியா? நான் ஆஞ்சு கீரையை நறுக்கி கீரையை அலம்பி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரை இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கீரை, முளைக்கீரை, தேங்காய் வந்து 1/2 மூடி, ஒரு பச்சை மிளகா, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரே 1 இன்ச்சு கொஞ்சோண்டு தான் வெல்லம். ஸோ பார்ப்போமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நல்லா வந்து வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதாவது எப்படின்னா இந்த கீரை வந்து நல்லா முழுகணும், சரிங்களா? முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். இந்த வேகும்போது நம்மளோட கீரை வந்து எப்போதுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சு வேக வைக்கணும். மூடி நல்லா இந்த குக்கரில் வச்சு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒரு பால்னிலையோ அந்த மாதிரி போட்டு வேக வைக்கும்போது அதோட கீரையோட சத்து மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் கீரையை வந்து எப்போதுமே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ணணும்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அண்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லமும் போட்டு வச்சுக்கலாம். எதுக்குன்னா இப்போ எப்போவுமே இப்போ நல்லா மலமலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வெந்துட்டு வருது. ஸோ வெந்தக்கப்புறம் தான் எப்போதுமே இதில் உப்பு போடணும். அதுக்கு முன்னாடி உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் வேகாது, சரிங்களா? ஸோ அதுதான் நான் வந்து எப்போதுமே இப்போ கீரை நல்லா வேகட்டும் நம்ம போட்டு வச்சுருக்கதெல்லாம். பக்கத்து வீட்டு மேடம். சொல்லுங்கள் மேடம். நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்ன ஸ்வீட் பண்ணுறீங்களா? வெல்லம்லாம் போட்டு வைங்க. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீரையில் ஒரு துவர்ப்பு தன்மை எல்லா கீரைக்கும் உண்டுங்க. அதனால வந்து அந்த கீரைக்கு வந்து ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டிங்கன்னா துவர்ப்பு தன்மையை இது கொடுக்கும், சரிங்களா? அது அடிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கீரை வந்து இப்போ இந்த கீரை பச்சை பச்சைன்னு இருக்கா, நல்லா பார்க்குறது நல்லா க்ரீனே தெரியுதா, அது அப்படியே கலர் மாறாமையும் இருக்கிறதுக்கு வெல்லம் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சப்போஸ் வெல்லம் இல்லைன்னா ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் பதிலாக சர்க்கரையை வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து இது பண்ணி கொடுங்க. கலர் அப்படியே மாறாது, அப்படியே இருக்கும். கீரை கலர் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே அதே கலர்லேயே வரும். இனிச்சிடாதா மேடம்? இல்லை இனிக்காது. நீங்கள் நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சோண்டு. அதுக்கு தான் ஒரு பிஞ்சுன்னு சொல்கிறேன். ஒரு பிஞ்சு தான் நீங்கள் வெல்லம் போட்டிருக்கேன். இது கீரை நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்தால் தான் இது நம்மளுக்கு நல்லா இருக்கும். வெந்தக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை போடுவீங்க? ஆமாங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம வச்சிருக்க பாசிப்பருப்பை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி வச்சிடலாம். இது வந்து தேங்காய், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இது 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை நல்லா வெந்துட்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு கடைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிரும். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே சீராக வந்து எல்லாம் வெந்துடும். வெந்தது அப்படியே குழஞ்சிடும். வச்சு ஒரு கடைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் இப்போலாம் வந்து மேஷன்னு சொல்லிட்டு விற்குது, அதை கூட நீங்கள் வச்சு கடைஞ்சிக்கலாம். இது வந்து இல்லாட்டா வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டால் தான் நல்லா வந்து கீரையும் இந்த இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. முன்னைக்கு இப்போக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கடைஞ்சி விட்டா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை இதுக்குள்ள போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு ஒரு கொதி வர, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதி வந்துருச்சு ஒரு கொதி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இது ஒரு கலரிடும் மேடம். இதுக்கு காம்பினேஷன் என்னெல்லாம் மேடம் நல்லா இருக்கும்? இந்த குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு என்னத்தை கொடுத்தாலும் திருப்பி கொண்டு வந்துடுதுங்க சாப்பிடாம. இதுக்கு வேற என்ன காம்பினேஷனில் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க? இது வேற பச்சை கலரில் கீரைன்னு தெரிஞ்சாலே இன்னும் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் நெய் சோறா பசைஞ்சு இதை கீரை தொட்டுக்க வச்சு கொடுங்க. அது கொடுத்தாலும் சாப்பிடுங்க. கீரை சாதம் மாதிரி சாப்பிட்ருங்க. இல்லை கீரை சாதமாக பசைஞ்சு கொடுத்தாலும் கீரை சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பருப்பு சாதமாக பசைஞ்சு இதை கீரை தொட்டுக்க வைங்க. குழந்தைங்க சாப்பிடுங்க. டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிடும். இல்லை உங்களுக்கு அதுவும் பிடிக்கல, கொஞ்சம் இப்போ உள்ள நல்லா ஸ்பைஸியாக திங்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வெத்த குழம்பு கொஞ்சம் வச்சு வெத்த குழம்பு சாதம் பண்ணி அதை வந்து தொட்டுக்க இதை வச்சு கொடுங்க. சூப்பரான காம்பினேஷனுங்க. வெத்த குழம்பு சாதத்துக்கும் கீரைக்கும் நல்லா இருக்கும். இந்தன்னு அடுத்தடுத்து சாப்பாடு இறங்கிட்டே இருக்கும். வெத்த குழம்புனா எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியாது எனக்கு. நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ நம்மளோட இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கத இதுக்குள்ளே போட்டுடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோடனே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். ஸோ இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ நம்மளோடது தாளிப்பு எல்லாம் இப்போ நம்ம தாளித்து இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை தாளித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இதில் சுற்றி நாட்டு ஊற்றுவோம். ஸோ இப்போ நம்மளோட கீரை ரெடி. பக்கத்திட்டோமா வாங்க, சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். மேலும் இது மாதிரி நீங்கள் கீரை மாதிரி ரெசிபியோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வேறு என்ன வேணும், சாப்பாடு வேணும்னு சொல்லி கேளுங்க. பாய்.